புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். சர்தைக்கு விடுக்கப்பெற்ற திருமுகம். சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய். எனவே விழிப்பாய் இரு. உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைப்பிடி, மனம் மாறு. நீ விழிப்பாய் இரு, இல்லையேல் நான் திருடனை போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர். வாழ்வின் நூலில் இருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வான தூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆமென்.